அண்மைச் செய்தி. இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நேற்று காலை ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற கார்த்திகேயன் என்பவரது விசைப்படகை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முயன்ற போது இலங்கை கடற்படைக்கு சொந்தமான அந்த ரோந்து படகு முட்டியதில் இந்த மீனவர் கார்த்திகேயன் படகானது நடுக்கடலில் மூழ்கியது. இந்த படகில் 4 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். அதில் மூக்கையா, முனியசாமி, ராமச்சந்திரன், மலைச்சாமி, முத்துமுனியாண்டி ஆகிய 4 மீனவர்கள் இருந்த நிலையில் மலைச்சாமி உயிரிழந்த நிலையில் இன்று காலை மீட்கப்பட்டார். மேலும் எஞ்சிய மூக்கையா மற்றும் முத்துமுனியாண்டி ஆகிய இருவரையும் இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர். மேலும் மாயமான ராமச்சந்திரன் என்ற மீனவரை தொடர்ந்து தேடி வரும் நிலையில் அவர்களுக்கு அதாவது இலங்கை அரசுக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக இலங்கை தூதரகத்தை நேரில் அழைத்து மத்திய அரசு தனது கண்டனத்தை தெரிவித்ததாகவும் அதில் 2 மீனவர் அதாவது மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை ரோந்து கப்பல் மோதி ஒரு மீனவர் உயிரிழந்ததாகவும் ஒருவரை தேடி வருவதாகவும் அதே போல் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் மத்திய அரசு உடனடியாக இலங்கை தூதரை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது. மீனவர்களை பொறுத்தளவும் தொடர்ந்து இலங்கை அரசுக்கு மத்திய அரசு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் எனவே அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லியில் மத்திய விவகாரத்துறை அமைச்சகத்திற்கு இலங்கை தூதரை வரவழைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து இந்த மீனவர்களும் இலங்கை அரசுக்கு தொடர்ந்து இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது இந்த மீனவர் இறப்பிற்கு இலங்கை கடற்படை வீரர்களை கைது செய்வதுடன் இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சாலை மறியலையும் நடத்தி வருகின்றனர்.